இதுவரைக்கும் தமிழ் தேசியம் தோற்றிருக்கிறது. திமுகவிடம் சரணாகதி அடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் தமிழர் என்று பேசிய எல்லாரையும் திமுக விலை கொடுத்து வாங்கிருச்சு. திமுக கபலீகரம் பண்ணிருச்சு. அதனாலதான் திமுக சொல்றேன், எப்படியும் சீமான் எங்க கிட்ட வருவாரு. டேய், இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வேற ஆளு, இப்ப நீங்க பாக்குறது பிரபாகரனுடைய ஆளு. உன் ஆட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. வடசென்னைக்கு போறீங்க துரைமுருகன், திமுகவை பேசாதீங்க. திமுகவை பேசாண்டா வந்தேன், அதுக்கு தான் வந்தது. வாண்டடா வந்தேன். இன்னைக்கு திருச்சியில கூட்டம் வாண்டடா வந்தது காரணமே இந்த திமுகவும் கருணாநிதியும் தமிழ் இனத்துக்கு செய்த துரோகங்களை பட்டியலிட்டு பேசத்தாண்டா வந்தேன். நாங்களே இவ்வளவு பேசணும். திமுகவை எப்படி தெரியும்? திமுக நடப்பது எனக்கு, திமுக குடும்பத்தில் நடப்பது, திமுக கட்சிக்குள்ள நடப்பது எப்படி தெரியும்? ஏய், எங்களுக்கு டேட்டா கொடுப்பதே திமுக கட்சிக்காரன் தான்டா. ஒன்றிய செயலாளர் மாவட்ட எத்தனை நம்பர் பாக்குறியா? ஒரு 500 நம்பர் திமுக நம்பர் என்கிட்ட இருக்கு. 500 நம்பர். டிஎம்கே ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், 2-3 அமைச்சர், 2-3 எம்எல்ஏ வேற. அது யாரெல்லாம் சொல்ல முடியாது. தம்பி விட்டுறாத, அவங்கள அடி, அவங்களாலதான் நாடு நாசமா போச்சு, விட்டுறாத. எத்தனை பேரு? அதெல்லாம் ஒரு 50 வருஷமா கருணாநிதி கூடவே இருந்த ஒரு பெரிய அமைச்சர் ஒரு தடவை ஏர்போர்ட்ல பார்த்துட்டு சொன்னாரு, வச்சு செய்றீங்க சூப்பர்ன்னு போறாரு. கொலை வெறி இருக்காங்க திமுக பக்கத்துல இருந்துகிட்டு. ஸ்டாலினுடைய பெரிய ஆசை, மெரினா கடற்கரையில் ஒரு 2 ஏக்கர்ல ஒரு சுடுகாடு வந்துடணும். சாகும்போது முதலமைச்சரா இருக்கணும், செத்த உடனே மெரினால இடம் பிடிச்சிடணும். முதலமைச்சரா இல்லைனாலும் கூட யாரு கைய காலை பிடிச்சாவது, யாரு கையில விழுந்து காலில் விழுந்தாது மெரினாவில் இடம் பிடிச்சிடணும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தா காலில் விடுவாரு, அமித்ஷா பார்த்தா காலில் விடுவாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டுவாரு. சசிகலாவாது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணவங்க. ஒரு குருநாதர், அந்த கட்சிக்காரரு, அவர் காலில் விழுந்தாரு. நீ பாமக காலில் விழுந்த உங்க அப்பனுக்கு இடம் போட்டா, அதை விட கேவலம் இந்த உலகத்தில் உண்டா? உங்க அப்பாவுக்கு 2 ஏக்கர்ல 6 அடி நிலம் வேணுமதுக்காக பாமக காலில் விழுந்த, அன்னைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி காலில் விழுந்த, நீதிபதி காலில் விழுந்த. சரி, எடப்பாடி பழனிசாமி காலில் இவர் விழுந்தாருங்கிற கேவலப்படுத்துறிய, புட்டபர்த்தி சாய்பாபா காலில் ஒட்டுமொத்த குடும்பமே விழுந்து கிடந்துச்சு திமுக குடும்பம். அது எவ்வளவு பெரிய கேவலம். பணம் எவன் கொடுத்தாலும் போதும், ஒண்ணு இல்ல. நான் போயிட்டு சாட்டை துரைமுருகன் ஒரு 1000 கோடி தர்றாரு திமுக, தர நல்லா இருக்கியா, தர மழை நல்லா இருக்கியா மழைன்னு வந்துருவாங்க. கருணாநிதி ஆட்சியில சர்க்கரை ஊழல், 1500 மூட்டைகள் சர்க்கரை காணாமல் போய்விடுகிறது. சர்க்காரியா கமிஷன் போடப்படுகிறது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எந்த காங்கிரஸோடு கூடி குழாவி கும்மி அடிச்சு திமுகவும் காங்கிரஸ் நிக்கிறதோ, அந்த காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. சர்க்காரியா கமிஷன் வருகிறது. இப்ப ஆறுமுகசாமி ஆணையம், அருணா ஜெகதீசன் ஆணையம், அது மாதிரி சர்க்காரியா ஆணையம். அந்த சர்க்காரி ஆணையத்துல எல்லாத்தையும் விளாசுறாங்க. ஆனா சக்கரை மூட்டை காணாம போனதை சர்க்காரியா கண்டுபிடிச்சாரு. ஆனா நிரூபிக்க முடியல. அப்ப கருணாநிதி கேட்கறாங்க, சக்கரை மூட்டையை காணுமே, அது எறும்பு தின்றுச்சு. சரி, சக்கரை மூட்டையை எறும்பு தின்றுச்சு, சாக்கு அதை கரையான் அரைத்து விட்டது அப்படின்னாரு. சக்கரை மூட்டையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் அரிச்சு சொன்னாரு. இதுக்கு பேர் தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேர் தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேர் தாண்டா முடிச்ச வைக்கணும். இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு, இதைத்தான் சர்க்காரியா கமிஷன் சொன்னது. இது ஆதாரபூர்வமா இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனா கூட ஒரு நொடி கூட இந்த வழக்கு நிக்காது. தூக்கி வெளியே போட்டுறோம். பெயில் கிராண்டட் மிஸ்டர் சீமான்றான். வழக்கு போட்டா கூட நிக்காது. சரி, இது மட்டும் தானா? சென்னை கூவமாட்டை சுத்தப்படுத்துகிற திட்டம் 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கியது யாரு? ஒதுக்கியது தலைவர் மு கருணாநிதி, கலைஞர் மு கருணாநிதி. அப்ப எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக கம்யூனிஸ்ட் செஞ்சு கேட்கிறார். கம்யூனிஸ்ட் உறுப்பினர், ஐயா, இந்த மாதிரி கூவமாத்தை சுத்தப்படுத்த 560 கோடி ஒதுக்குனீங்களே, இன்னும் சுத்தப்படுத்தலையே என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு கலைஞர் சொல்றாரு, ஆமா, கூவமாத்தை சுத்தப்படுத்த 520 கோடி ஒதுக்குனது உண்மைதான், சுத்தப்படுத்தல. அதைத்தாயா கேட்கிறேன், ஏன் சுத்தப்படுத்தல? ஏன்னா கூவமாத்துல முதல்ல இருக்குன்ட்டாரு. இப்ப முதல்ல இல்லைன்னு சொன்னா நைட்டோடு நைட்டா வண்டலூர் மிருக காட்சி அளித்த ஆலையிலிருந்து முதலையை கொண்டு கருணாநிதி உள்ள விட்டுருவாரு. இல்ல இறங்கி பார்க்கணும் யாராவது. இல்ல யாருமே இறங்கியும் பார்க்கல, முதல்ல இருக்கான கேள்வியும் கேட்கல, சோழி முடிஞ்சது. 520 கோடி அபேசு. இதுக்கு பேரு தாண்டா திருட்டுத்தனம், இதுக்கு பேரு தாண்டா முள்ளமாரித்தனம், இதுக்கு பேரு தாண்டா முடிச்ச வைக்கத்தனம். சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சாக்கடையில முதல்ல வாழாது, முதலை நன்னீர்ல மட்டுமே வாழும். ஆனா கருணாநிதி அதுலயும் ஒரு அண்ட புழுக, ஆகாச புழுக சொல்லி கூவத்துல முதல்ல இருக்குனாரு. கூவத்துல ஒரு முதல் கூட இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு கூவத்துல முதல்ல கிடையாது. சரி, இதோட நிப்பாட்டினாரா? தூத்துக்குடியில முத்தெடுக்கிற திட்டம், அதுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. 6 மாசம் ஆச்சு, முத்து எடுக்கல. அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற கொறடாவாக அண்ணன் சீமானுடைய மாமனார், முன்னாள் சபாநாயகர், மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து இருக்காரு. அதிமுக
காளிமுத்து அவர்கள் எந்திரிச்சு கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ஒதுக்குனீங்களே, முத்து எடுக்கலையா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, தூத்துக்குடியில முத்தெடுக்கிறதுக்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்குனது உண்மைதான், எடுக்கல அப்படிங்கிறாரு. அதான் ஏன் எடுக்கல, என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்குன்ட்டாரு. அவர் பேர் காளிமுத்து, என்ன செய்யறது, காளிமுத்து எல்லா முத்தும் காளிமுத்தா இருக்கு, எம்டி முத்தா இருக்கு, முத்தே இல்ல சிப்பி தான் இருக்குன்ட்டாரு. இப்ப போய் நீங்க சிப்பி இருக்கா முத்துருக்கா பார்க்க முடியும், சோழி முடிஞ்சு. இதுக்கு பேர் என்ன, இதை தாண்டா எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு வயசான திருட்டு பைய அப்படின்னு ஒரு கதை சொன்னார். பொதுவா கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா எங்க அண்ணன் கதை வேற கதை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான திருட்டு பைய இருந்தாராம். அந்த திருட்டு பைய, இந்த கதையை திருப்பி சொல்றேன், எங்க அண்ணன் போட்ட பிட்டிலேயே சூப்பர் பிட்டு. சோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். ஒரு வயசான திருட்டு பைய காட்டுக்குள்ள இருந்திருக்கான். அந்த அந்த மக்கள், காட்டுக்குள்ள போற மக்களுடைய நகை நட்டு பணம் பொருள் செயின் மோதிரம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிறான். அந்த மக்கள் அவனை திட்டுறாங்க, ஐயோ இந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு சாவு வராதா, இந்த முள்ளமாரிக்கு ஒரு சாவு வராதா, இந்த முடிச்சவைக்கு ஒரு சாவு வராதா, இந்த கேப்னாரி கம்நாட்டிக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கெஞ்சுறான். எப்படி 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது அங்கே சென்னை மெரினா கடற்கரையில் இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி ரெண்டு பக்கம் ஏற்கூடல வச்சுக்கிட்டு போலியாக உண்ணாவிரதம் இருந்த பொழுது முத்துக்குமார் சாவை காதல் தோல்வியால் இறந்து விட்டான் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டதோ அப்படி கேட்டது. மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பொழுது இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று மக்கள் கேட்டார்களோ, எப்படி வடசென்னை மக்களை செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் தூக்கி அடித்த பொழுது அந்த மக்கள் இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று கேட்டார்களோ, அப்படி அந்த மக்கள் கேட்டாங்க இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு. அப்போ அவன் பையனை பார்த்து சொல்றான், மகனே இந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டுறாங்கப்பா, கழுவி கழுவி ஊத்துறாங்கப்பா, அதனால நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுப்பா, நீ நான் சாகிறதுக்குள்ள இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீ சொல்ல வச்சிடணும்ப்பா ஊர் மக்கள் வாயால அப்படின்னு அந்த பெரியவன் சொல்றான். இந்த கேட்டு பையன், அந்த திருட்டு பையன், அந்த முள்ளமாரி பையன், அந்த முடிச்சு வைக்க பையன் சொல்றான். உடனே மகன் என்ன பண்றான், நேரா போறான். போயிட்டு அந்த அப்பன் செஞ்ச மாதிரியே நகையை பறிக்கிறான், நட்டை பறிக்கிறான், தோட பறிக்கிறான், தொங்கட்டான பறிக்கிறான், காதணியை பறிக்கிறான், காலணியை பறிக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு பேண்ட் சட்டையும் பறிக்கிறான், வேட்டி சட்டையும் பறிக்கிறான். ஐயோ இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ நல்லவன் அப்படின்னு அந்த கதை முடியுது. இதுல அந்த வயசான திருட்டு பையதான் தமிழ் தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடிய அணவை, அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் ஐயா கலைஞர் மு கருணாநிதி என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. அந்த சின்ன திருடன் தான் முத்தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல் என்று நீட்டுகிற நமக்கு நாமே நடைபயணம் சென்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் சொன்னாரு. இதுல கோச்சுக்கிட்டாங்க, வயசானவர் போய் திட்டலாமா, இறந்து போனவர் போய் திட்டலாமா, என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய மனுஷனாச்சு, இறந்து போய்விட்டார் என்பதற்காக கோட்சேவை என்ன மைத்துக்கு நீ திட்டுற, அவர்தான் இறந்து போயிட்டார்ல, கோட்சே வெள்ளக்காரன் மண்டிட்டாருங்கறியப்பா, செத்து போன கோட்சேவை நீ பேசுகிற, செத்து போயிட்டார்ல, எதுக்காக ஹிட்லர் இனப்படுகொலையாளன்ற, நாளைக்கு ராஜபக்சே செத்து போயிட்டா நல்லவன் ஆயிருவானா, செத்து போய்விட்டதாலே ஒருவன் புனிதனாகி விடுவானா, மரணித்து விட்டதாலே ஒருவன் நல்லவனாகி விடுவானா, செத்தாலும் தமிழ்ன துரோகி தான்டா. 70 வருஷமா நம்மளை ஏமாத்திருக்கிறான். 3 வருஷம் திமுக ஆட்சி. என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே, நான் தலைவர் வாக நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதைத்தான் செய்வேன், செய்யறதைத்தான் சொல்லுவேன். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில் சீடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா அப்படின்னாரு. நக்கிட்டு போயிடுச்சு. ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய். இப்ப திருப்பி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி வாய்ந்த இல்லத்தரசி? எங்க ஊர் திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷன்ல. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரங்க நிறைய வடசன்ல இருக்காங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஒரு மாம்பழ கடை இருக்கும். அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துல இருந்து அந்த அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 10 ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வேண்டி தான், தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா 6.5 கிலோ 10 6.5 கிலோ 10 6.5 கிலோ 10. தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படித்தான் இப்போ 2021 இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் திட்டம் போட்டு அதை
ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு கொடுத்து அதுலயும் 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுல 1 கோடி பேருக்கு கொடுத்து இன்னும் 1 கோடி 12 லட்சம் கொடுக்காம இருந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா மீதி இருக்கவங்களுக்கும் ஓட்டு கொடுப்பாங்களா? எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? எங்களை இன்னும் நீங்களை பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல? இன்னும் இருக்கிற இதுல 40 வெற்றி பெறணுமா? இதுல விட சொல்றாங்க 2019 நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெறல. பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தா ஒரு ஆட்டிருப்போம் பாராளுமன்றத்தை. ஏண்டா 39 பேர் நீங்க தானே இருந்தீங்க புதுச்சேரியை சேர்த்து. இங்க தமிழ்நாட்டில் 38, அங்க 1 39. இப்போ 40 ஜெயிக்கணுமா? 40 ஜெயிச்சாதான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஆட்ட முடியும். அதனால 40 நமதே, நாடும் நமதே. காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்க. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பயங்கரமா இருந்துச்சு தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில கூட காங்கிரஸ் இந்தியாவை ஆள நினைக்கிற கட்சி, மோடிக்கு எதிரான கட்சி, பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொல்லல, கேஸ் விலையை குறைப்புன்னு சொல்லல, நீட் தேர்வு குறித்து கூட மொத்தமா மலிப்பிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணருவானா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா? ஆக அந்த வகையில் அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்கலாம். இவரு சிலிண்டர் விலையை 500 குறைச்சிருவாராம், பெட்ரோல் விலையை 75 ஆக்கிடுவாராம், டீசல் விலையை 65 ஆக்கிடுவாராம். டேய், இது மேல கை வச்சனா முதல் டெட் பாடி நீதான் வடிவேல் சொல்வார்ல, கடிகாரத்து மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதாங்கிற மாதிரி ஏற்கனவே 2021 தேர்தல் வெற்றி பெற்ற போதும் கேஸ் மானியத்தை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம். அதோடைய ரகசியமே எங்க கிட்ட தான் இருக்குன்னாங்க. நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் இருக்குனாங்க. அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம்? சிதம்பரம் ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா, கோகினூர் வைர ரகசியம் மாதிரி கேட்டா, வெக்கமான சூடு சொரணை யாருக்கு இருக்கோ அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவார். அப்பவே புரிஞ்சிச்சு, வெக்கமான சூடு சொரணை இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுகிறத உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை அவங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் 40 பேர் செத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 40 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டை நீக்குவோம், நீட்டை நீக்குவோம். மத்திய அரசிடம் பேசி, மோடியிடம் பேசி நினைச்சிருந்தால் திமுகவால் முடியாமல் இல்ல. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னைக்காவது உங்கள் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலாநிதி வீராசாமியோ, தமிழச்சி தங்கபாண்டியனோ, இல்லை அவருக்கு தயாநிதி மாறனோ என்னைக்காவது போய் பாராளுமன்றத்தில் நீட்டு குறித்து பேசியிருக்காங்களா? ஆட்சிக்கும் பேச மாட்டேன். இப்போ ஒரு செங்கலை தூக்கிட்டாங்க ஊருக்கு. இது என்ன செங்கல்? இதான் எய்ம்ஸ் செங்கல். மோடி இந்த செங்கலை வைத்துக்கொண்டு ஒத்த செங்கல் இருந்துச்சு, அந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன், எய்ம்ஸ் கட்டல. இதை ஊருக்கு காட்டுறவர் மோடிட்ட போய் காட்ட வேண்டியதானே? நீ தான் 3 முறை மோடியை பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் பல்ல காட்டி. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹிந்தி தெரியாது. என்னத்தை பேசியிருப்பாங்க? உன்னை வெளியே வாடா பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. என்னத்தை பேச கேட்டதுக்கு நீட்டில் விளக்க போனேன். யார்? உதயநிதி ஸ்டாலின். அமலாக்கத்துறை ரெய்டு வராம என்னையும் என் மச்சான் சபரிசனையும் காப்பாத்துக்குன்னு காலில் விழுந்து காதறி அழுதுட்டு இங்க வந்து நீட்டு விளக்காக போனோம். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, கணம் வாங்கியிருப்பாப்ல, பணத்தை வடிவேல் கொடுக்க மாட்டாரு, உடனே அவன் ஆளை விட்டுருவான். உடனே வடிவேல் சொல்லுவாரு, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கடல்ல ஏய் அண்ணே கழுத்து அறுத்து கடல்ல போடுன்னு பேசிட்டு இருக்காரா, போட்டுவன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா அண்ணே, உன்ட்டு அடுத்த முறை பணம் தரலனா செருப்பாலே அடி என் தெய்வமே. ஏய் செருப்பு கட்டி அடிச்சு பேசிட்டு இருக்காரா, அப்படியே கட் பண்ணுங்க. இங்க மோடி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். உங்களை எதிர்த்து பேசுன அதிமுகவை அடிச்சு சந்தலையா உடைச்சு போட்டுக்குன்னு தெரியும் தெய்வமே. உன்னை எடுத்து பேசணும்னா ஏய் மோடியவே எடுத்து பேசிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க. என்ன வேணாலும் பண்ணிக்க தெய்வமே. செந்தில் பாலாஜி கைது பண்ணி, எவ்வளவு கைது பண்ணி, ஜெகத் ரச்சகம் வீட்டுக்கு ரைடு போ. ஆனா என்னையும் என் மச்சான் சபரி சினிமத்துக்கு காப்பாத்தி என் தெய்வமே. காப்பாத்தல காலில் விழுந்துருவேன். கடவுளே இதான் அவங்க. வெளியே திமுக உடன்படலாம். உதயநிதி அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. மோடி நடுங்கினார், மோடி ஓடிவிட்டார். இவங்க டேய் அவங்க காலில் விழுந்து காதறி அழுதுகிட்டு இருக்காங்களா? சோழியை முடிச்சு விட்டாங்க. இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சி ஆட்சி செய்கிற பொழுது அந்த ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான துறையின் அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் புழல் 2 ஜெயில மருத்துவமனை பிளாக்ல உட்கார்ந்து சிங்கிளா கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காரு.
அமைச்சரை ஜெயில இருந்து பெயில் எடுக்க வக்கில்ல, நீ மக்களை காப்பாற்ற போறியா என்று மானமுள்ள திமுக காரன் கேட்கிறான். திமுக இருக்கவனே கேட்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக மானம் இல்ல, மானம் கெட்டவங்க இல்ல. திமுக காரன் பூரா கோபத்தில் இருக்கிறான். உண்மையிலே இந்த 3 வருஷம் ஆட்சியில சம்பாதிக்க முடியல. கருணாநிதி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இந்த குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்குது. திமுக காரன் எவனும் சம்பாதிக்க முடியல. நல்லா இல்ல. இந்த முறை வடசென்னையில் கூடிய மானமுள்ள திமுக காரனுடைய வாக்கும் செந்தமிழன் சீமானுக்குத்தான் விழப்போகிறது. இது சத்தியம். அவன் பூரா கொதிச்சு போயிருக்கிறான். இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்டா, அது கிடைக்கிற வாய்ப்பு தான். இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் கூடி கும்மி அடிக்கிறது. இதே காமராஜரை நனைந்த பனமரத்தூர் என்று இவரை நம்ம பெரிய அழகு சூரிய மாதிரி கருணாநிதி இவரே இருக்கும். ஆக்சிடென்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கும். இவர் காமராஜர் கருப்பா இருந்தாலும் அது கருப்பு தங்கம்டா, கருப்பு வைரம்டா. எங்க ஐயா கல்வி கண்டிருந்து 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி மதுரை வைகை அணை, சாத்தூர் அணை, திருவண்ணாமலை அணை, மணிமுத்தார் அணை என்று 14 அணைகளை கட்டி 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி கிண்டி தொழிற்சாலை, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, பிஹெச்எல் தொழிற்சாலை, ரயில்வே பெட்டிகள் இணைப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை என்று எங்களை படிக்க வைத்து வேலை கொடுத்து தண்ணி கொடுத்த எங்க தாத்தன் காமராஜுடைய கால் கட்டவர்கள் மயிருக்கு கூட இந்த கருணாநிதி வர மாட்டார். ஆனால் எங்கள் தாத்தன் காமராஜரை நீ என்னெல்லாம் பேசியிருக்கிற, அரவாணி என்று, திருநங்கை என்று. முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் அனுப்புவாங்க, இப்போ எரும மாட்டே அனுப்பியிருக்காங்க என்று எங்களுடைய தாத்தா காமராஜர் ரஷ்யாவுக்கு போன பொழுது நீ எள்ளி நகையாடுன. அப்போ உனக்கு இனிச்சது, அப்போ உனக்கு சொகுசா இருந்துச்சு, சுகமா இருந்துச்சு. அது நாகரிக அரசியல். நாங்க பேசுறது அநாகரிக அரசியலா? எங்க அண்ணன் சீமான்லாம் என்னை கட்டி வச்சிருக்காரு. நான்லாம் வாயை திறந்தா கூவத்தோட மோசமா பேசுவேன். கூவம் இருக்குல்ல, அந்த கூவம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன கட்டி வச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சா உங்க குடும்பத்தோட நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு பேசிவிடுவேன். மரியாதையா இருக்கணும். சும்மா உட்காந்து காளியம்மாள் வந்து 1000 ரூபாய்க்கு பிறந்த பயலுக அப்படின்னு ஏய் 200 ரூபாய்க்கு பிறந்த பயலுக உங்களை 1000 ரூபாய்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்திருக்காங்கடா. நீங்க 200 ஊபிஸ் தானடா, நீங்க 200 ஊபிஸ் தானடா. 200 ரூபீஸ் கொடுத்தா ட்வீட் போடுவேன். உங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியை போயிட்டு கிருத்திகாவை அண்ணி நல்லா இருக்கீங்களா, அண்ணியா போடா பண்ணின்றோம் சொல்லி பாரு. உறவு முறை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் உறவு கிடையாது. அவன் ஆந்திராவிலிருந்து ஓங்கோலிருந்து பொழைக்க வந்தவன். நான் உங்க ரத்தம். திமுக ஒரு முறை ஏமாந்தீங்க சரி, 2 முறை ஏமாந்தீங்க சரி, 3 முறை ஏமாந்தீங்க சரி. வடசென்னை தொகுதியில் திமுக 11 முறை ஏமாந்திருக்கீங்க. திருடவன் இருக்கிற வரைக்கும் திருடன் இருப்பான். ஏமாறுகிறவன் இருக்க வரைக்கும் ஏமாற்று இருப்பான். அப்ப நாம திருந்தணும். அவனை திருத்த முடியாது. அவன் கருணாநிதி காலத்தில் திருடனா, ஸ்டாலின் காலத்தில் திருடனா, இவன் உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் நவீனமா திருட வந்திருக்கான். அவன் திருடிட்டு தான் இருப்பான். அவன் பொழப்பு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறான். அவன் திருந்த மாட்டான், திருந்த மாட்டான். அந்த திருடனை திருத்துகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் செலுத்துகிற வாக்கின் மூலமாக கிடைத்திருக்கிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வருகிற பொழுது பல பேர் நெஞ்சு வலி வரும், பல பேருக்கு மயக்கம் வரும், பல பேருக்கு ஸ்ட்ரோக் வரும். மருத்துவமனைலாம் தயாரா வச்சுக்கோங்க. நாம் மகிழ்ச்சி இந்த முறை 1 கோடி வாக்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம் வாங்க மாட்டோம். எத்தனை காலத்துக்கு நீ ஓட்டுக்கு பணம் கொடுப்ப? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவருடைய வழி வந்த நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். எவனையும் கொடுக்கவும் விட மாட்டோம். தேர்தல் ஆணையம் ஊருக்கு வெளியே நிக்குது, வெளியே நின்று அங்கங்க மறிக்குது. தேர்தல் ஆணையத்தை இந்த முறை நாங்கள் வேலை செய்ய வைக்க போறோம். எங்க எவன் பணம் கொடுத்தாலும் அதை எடுத்து தேர்தல் ஆணையம் போட்டு கொடுத்து நீ இந்த முறை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத மொத்தத்தில் ஒழிச்சு கட்ட போறோம். நீ நினைச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு அதிகாரி சொன்னாரு, கவலையே படாதீங்க, நாங்கள் பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த கடைசி 3 நாள் தான் செய்வாங்க, இந்த முறை கொடுக்க விட மாட்டோம், கொடுத்தா புடுங்குவோம். தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயும் நேர்மையான உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க. இந்த முறை அந்த வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறையை மட்டும் ஒழிச்சுட்டா, ஓட்டுக்கு பணத்தை மட்டும் மக்கள் வாங்கினா, மக்கள் வாக்களிக்க போற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. தலைவன் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு. ஸ்டாலின் தலைவரா? என்னைக்காவது ஸ்டாலினுடைய பேச்சை இந்த கூட்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா? 10 நிமிஷம் இப்போ வர்ற வழியில நான் கேட்டு வந்தேன். நான் தாங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பேச்ச கேட்கிற ஒரே ஆள் நான் தான். ஏதாவது கண்டென்ட் சிக்குமான்னு கேட்கறது. ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். MK ஸ்டாலின் யூடியூப் சேனல் பக்கம் 57 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சீமான் தம்பி பொய் சொல்ல மாட்டேன், ஆதாரத்தோட வச்சிருக்கேன். ஜூம் பண்ணா காட்டுறேன்.
57 பேர் பார்த்திருக்கான். இப்பொழுது எங்க அண்ணன் சீமான் பேசும்போது நியூஸ் 7 லைவ் வரப்போகிறது. தாய் தமிழ் சாட்டை என்று நாம் தமிழ் லைவ் வருகிறது. அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டு அரசியலில் 10,000 பேர் ஒரே நேரத்தில் நேரலையில் பார்க்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என பேசுவார், மக்களை பற்றி பேசுவார், மொழியை பற்றி பேசுவார், மண்ணை பற்றி பேசுவார், இனத்தை பற்றி பேசுவார், உலக அரசியல் பேசுவார், திராவிடம் பேசுவார், இந்திய தேசியம் பேசுவார், சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ குறித்து பேசுவார், உலகத்தினுடைய அத்தனை புரட்சியாளரை பற்றி பேசுவார். இந்த நிலம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறது என்று எல்லாவற்றையும் காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், ஆற்று வளம் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எவனுக்கும் கண்டென்ட் கிடையாது, பேச தெரியாது. அப்போ அப்படி ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காம வாக்கு செலுத்தாம மீண்டும் திமுக, மீண்டும் அதிமுக, மீண்டும் காங்கிரஸ், மீண்டும் பாஜக என்றால் எந்த மாதிரியான புரட்சியும் ஏற்படாது, எந்த தேவையும் செய்யாது. நம்ம தோத்தரலாம் சொல்லாங்க, தோத்துருவீங்க, நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. டேய், தோக்கிறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, சண்டை செய்யறதா முக்கியம் என்கிற வடசென்னை படத்துல வசனம் போல தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யறோம். இந்த நிலம் எங்கள் நிலம், இது எங்கள் உரிமை. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தமிழர்கள் தான் வேலை செய்யணும். கருணாநிதி மகன் அங்க போயிருப்பாரா? ஸ்டாலின் மகன் போயிருப்பாரா? எங்களுக்கு வேலை இங்க, ஆனா ஊரை தூக்கி அவுட்ல போட்டு வச்சுக்கிறான். கேட்டா குடியிருப்புங்கிறான். ஏன் இந்த நிலத்துல நாங்க இருக்க மாட்டோமா? இங்கிருந்த மீனவர்களை, இங்க இருக்கிற ஆதி தமிழ்குடி பறையர்களை மொத்தமாக தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டான், அவுட்ல போட்டான். ஏன்? டீசன்சி இல்ல. நகர தூய்மைப்படுத்துகிறோம், மெரினாவை அழகுபடுத்துகிறோம். டேய், மெரினாவுடைய அழகே எங்கள் மீனவர்களும் எங்கள் ஆதி தமிழ் குடிகளும் மீன் விற்பதாண்டா அழகு. உனக்கு மீன் நாத்தம், எங்களுக்கு மீன் மல்லிகைப்பூ. அந்த மெரினாவில் மீன் விற்க கூடாது என்று சொல்லி, கடற்கரையில் மீன் விற்க கூடாது என்று சொல்லி எங்க வச்சுக்கிற சுடுகாடா மாற்றி வச்சுக்கிற. மீன் விற்கல, மீன் விற்க கூடாது, சுடுகாடு விற்கலாமாடா? மீன் கடையை விட சுடுகாடு ரொம்ப நாத்தம் இல்லையா? பாருங்க எப்படி சென்னையின் பூர்வகுடி மக்கள் தூக்கி தூர போட்டான். ஆனா 48 கோடியில் கருணாநிதிக்கு சமாதி, 38 கோடியில் ஜெயலலிதாவுக்கு சமாதி, 20 கோடியில் எம்ஜிஆருக்கு சமாதி, 15 கோடியில் அண்ணாதுரைக்கு சமாதி. யார் இவர்கள்? தமிழ்நாட்டில் 2 முறை 1 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள். ஒரு எழுச்சிக்கு வட சென்னையும் இந்த திருவொற்றியூரும் தயாராகி விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டம் தான் இந்த கூட்டம். இந்த நிலத்தில் இப்படி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வரவில்லை. வந்த தலைவனை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லத்தான் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். யார் யாரையோ நம்பி நம்பி வீணாய் போன மக்கள், சொந்த உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை, உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற பிள்ளைகளை. அரசியல் என்பது நேர்மையானது, அரசியல் என்பது மக்களுக்கானது என்று சொன்னார்கள். என்பதற்குரிய மக்களே, காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். நீங்கள் காமராஜருக்கு பிறகு கிடைத்திருக்கிற நேர்மையான தலைவனுக்கு இந்த முறை மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஜூன் 4ஆம் தேதி வட சென்னையில் நாம் தமிழர் வென்றது என்ற செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.